எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, ஆண்டிபட்டி வார சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். ஆண்டிபட்டியில் வாரம் திங்கட்கிழமை வாரச்சந்தை போடுவாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. வந்தால் அந்த சந்தைப்பேட்டை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கடை வீதிக்கு மட்டும் வந்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ஜவுளி கடைக்கு. இந்த மாதிரி வார சந்தைக்கு காய்கறி வாங்க இதுக்கெல்லாம் நான் வந்ததில்லை. ஏன்னா வெளியூர்லேயே இருந்தனால வந்ததில்லை. இப்போ எங்கள் தங்கச்சியும் நானும் விசேஷத்துக்கு வந்தோம். காய் வாங்கிட்டு போயிடலாமேன்னு மதியம் 1 மணி 1:30க்கு வந்தனால கூட்டமே இல்லைங்க. சாயந்தரம் ஆனால் தான் நல்லா சரியான கூட்டமாக இருக்குமா. நானே இப்போ தான் வார சந்தையே எங்கள் ஏரியா சந்தையை பார்க்குறேன். எங்கள் ஊரில் இருக்கிறவங்க பக்கத்தில் கிராமத்து சைடு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆண்டிபட்டிக்கு தான் வருவாங்க. ஆண்டிபட்டி தான் எங்களுக்கு பக்கம். தேனின்னா கொஞ்சம் தூரம். ஆண்டிபட்டியில் வந்து வாங்கிட்டு போவாங்க. மொத்தமாக வாங்கி வச்சுக்கிருவாங்க வாரத்துக்கு ஒரு நாள். நாங்கள் பார்த்திங்கன்னா மெயின் அந்த சட்டப்பேட்டை வெளி வராமல் இடையில விசேஷத்துக்கு போயிட்டு வந்ததுனால இடையில ஒரு சந்து இருக்குங்க. அந்த வழியாக வந்தோம். மெயின் சந்தில் வரல. அங்கேனா நெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஜவுளி கடை இருக்கும், நிறைய கடைகள் இருக்கும். இந்த வழியாக போகலாம் அங்கே அந்த கடைக்கு. இங்கே பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுமே இருக்கும். இங்கே ஆண்டிபட்டியில் நல்ல ஃபேமஸான கோயில். சிவனும் மீனாட்சி அம்மன் இருப்பாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட்டு வச்சு விற்றாங்க. எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லா பொருளுமே இருந்துச்சு. எல்லாத்தையுமே ஒவ்வொரு ரேட்டு. கூறு வச்சு விற்கிறவங்ககிட்ட ஒவ்வொரு ரேட்டு. அந்த காய்களுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். உழவர் சந்தை பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆண்டிபட்டியில் வாரச்சந்தை பாருங்கள். இந்த சந்தை தான் அங்கே மெயின். அப்படியே கீழே போகணும். ஸ்கூல் இருக்குது. இதுதான் கோயில். ஏதோ திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கும் போல் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில் ஃபேமஸான கோயில் ஆண்டிபட்டியில். அப்படியே காய் தங்கச்சி எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அத்தை பொண்ணுங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடியே வந்து அவங்களும் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தங்கச்சி தேவையானது எல்லாம் வாங்கினாங்க. எல்லாம் 2 பை இப்படி தூக்கிட்டு போக முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க எல்லாருமேவும். மதியம் வந்தனால சரியான வெயில் வேறங்க. சாயந்தரம் பார்த்திங்கன்னா 6-7 மணிக்கு மேலேன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வீட்டுக்கு போகிற டைம் இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக சுற்றி எடுத்து வடிச்சாச்சுங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஃப்ரீயாக இருந்துச்சு. கூட்டமுன்னா இந்த அளவுக்கு ஃப்ரீயாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி சரியான வெயில். எல்லாம் பாருங்கள் எல்லா பொருளுமே இருக்குது. நமக்கு தேவையானது எல்லாம் வாங்கிக்கிறலாம். நான் எதுவுமே வாங்கலைங்க. நமக்கு தேனியில் கிடைக்காதா அப்படின்னு நான் எதுவுமே வாங்கலை. நான் அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். அவங்க பொருளெல்லாம் வாங்குறவங்க வாங்கிட்டுருந்தாங்க. பாருங்கள் எல்லாருமே 2 கட்டை பிடிச்சி இருக்காங்க. ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஃப்ரீயாக நம்ம வாட்டுக்கு சுற்றி எடுத்து வாங்கலாம். தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டு. ஆனால் பழத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுங்க. தக்காளி பழமெல்லாம் விலை நல்லா கம்மியாகவும் இருந்துச்சு. ஒரு சில இடத்துல கூடுதலாக இருந்துச்சு. கருவாடெல்லாம் பாருங்கள். நல்லா எல்லா கருவாடுமே வாழைப்பழம் பாருங்கள். பலாப்பழம் கிடைக்காது எதுவுமே இல்லைங்க சந்தையில். கீரையெல்லாம் பாருங்கள். கீரையெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே நம்ம வாங்கிக்கிறலாம். பூ எப்படியேவும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவ்வளோ ரேட்டு அப்படின்னு. இந்த அண்ணன் என்னம்மா போட்டோ எடுக்கிற அப்படின்னு கேட்டார். இன்னும் மழை தண்ணி பேஞ்சாதாங்க கஷ்டமாக இருக்கும் இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு. வெயில் அடித்தா கூட வெயிலில் வியாபாரம் பண்ணிடுவாங்க. மழை பெய்யும் போது தான் கஷ்டமாக இருக்குது. இந்த ரோட்டோரமாக கடை போடுறாங்க பார்த்தீங்களா, எல்லாருக்குமே கஷ்டம். எல்லாமே ஓப்பனாக தானே, சும்மா அப்படியே இந்த பிளாஸ்டிக் கவரை கட்டி தான் எல்லாமே உட்காந்துருக்காங்க. அதனால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது தான் வியாபாரத்துக்கும் பாதிக்கும். இவங்களுக்கும் பாவம் நஷ்டமாகும் நிறையா வாங்கி விற்கிறவங்களுக்கு. விவசாயி வந்து நேரடியாக விற்கிறவங்க விற்கிறாங்க பொருளை கொண்டு வந்து. இது மாதிரி கூறு 10 ரூபா 15 ரூபா. மெயினாக 10 ரூபா தாங்க போய்கிட்டு இருக்கு. ஒரு தட்டு 10 ரூபான்னு தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க 4 காய் இந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்தோம் பாருங்கள். விளக்குமாறுலேருந்து மஞ்சள் கொத்து
எல்லாமே இருக்கும். விவசாயத்துக்கு தேவையான அறுவடை பண்ணைரம் எல்லாமே இருக்கும். சந்தையில் வந்து எல்லாமே வாங்கிக்கலாம். காலையில் ஆடு இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து விற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆடு மாடு வந்து விற்பாங்க என்னன்னு சரியாக தெரியல. எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஆடு வாங்கினா சந்தையில் வந்து வாங்கியிருக்காரு. ஆனால் அது காலையில் நேரத்துலேயே வரணும். ஆடு வாங்கணும்னா ஆட்டுக்குட்டியெல்லாம் வாங்கினோம்னா. இது பார்த்தீங்கன்னா சேமியா விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சேமியாவில் பால் நாட்டு சர்க்கரையை ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குமாங்க. பாருங்கள் நல்லா இருக்குது பார்க்கும்போதேவும். நாங்கள் வாங்கலை, சும்மா மட்டும் பார்த்தோம். கூட வந்தவங்களும் அத்தை பிள்ளைய அத்தை யாரும் வாங்கலை. என்ன பண்றீங்க? அவங்கள தூக்கி இங்கிட்டு ஓட்டுருங்க. நீங்க அங்க காத்துக்கங்க. ஒன்றரை கிலோ போறோம். 1 கிலோ 20 ரூபா. 1 கிலோ 20 ரூபா. 1 கிலோ கத்திரிக்காய், வெட்டிக்காய், கோவைக்காய், மாவைக்காய். உங்களுக்கு காயெல்லாம் வாங்கியாச்சுங்க. நானும் தங்கச்சி பின்னாடி வந்து அதுக்கு முன்னாடி அத்தை பிள்ளைகளை வந்து பருத்திப்பால் வாங்கி குடித்தாங்க. நாங்கள் வருமே எனக்கும் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னேன். இல்லைப்பா குடிங்க அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு பருத்திப்பால். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். ஆண்டி வீட்டில் வெளியில் எங்கே குடிச்சிருக்கேன். ஆனால் ரொம்ப நாளாக இருந்துச்சுங்க பருத்திப்பால் குடிச்சேவும். இப்போ ரொம்ப டயர்டாக வேறு இருந்துச்சா, குடித்ததுக்கு அதுக்கும் நல்லா இருந்துச்சு. பாருங்கள் அந்த அண்ணன் நல்லா விவரமாக அந்த வண்டியிலேயே கவர் மாதிரி கட்டி வச்சுருக்காரு. குடிச்சிட்டு அந்த கப்பெல்லாம் அந்த கவரில் போட்டு விட்டு போயிடுறாங்க எல்லாருமேவும். நல்ல ஐடியா வருங்க. இதை வண்டி கடை வச்சுருக்கிறவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள். அப்புறம் ஒரு சில பொருள் வாங்காது இங்கே இடையில வரும்போது அப்படி வாங்கிட்டு வந்தோம். இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா இந்த கலாக்காருக்கு பார்த்தீங்கன்னா காய் வச்சுருக்காங்க. வேணுமா 10 ரூபாய்க்கு சாசிக்காக சாப்பிட்லாமேன்னு இது ஏதோ குமிட்டிக்கீரை பிரண்டை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே பழம் வாங்கிட்டு இருந்தாங்க. 10 ரூபாய்க்கு கொடுங்க பாட்டி அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சுங்க. புளிப்பு இந்த காரத்தூள் உப்பு வச்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ஊறுகாவும் போடலாம், நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.